வடக்கில் ராமர் கைவிட்டதுனாலதான் இப்போ முருகரை கையில எடுத்துக்கிறதா எதிர்கட்சிக்காரங்க சொல்றாங்க. இந்த முருகர் மாநாட்டினால என்ன மாற்றங்கள்லாம் நிகழும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து முருக பக்தர்கள் மாநாடு பிஜேபி நடத்தல. இதுல முதல்ல தெளிவு வேணும். ஈவன் ராம ஜென்ம பூமி மூமெண்டே கூட விஸ்வ இந்து பரிஷத்து தான் எடுத்தது. அதுக்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணுச்சு. அதே போல ஹிந்து முன்னணி முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்துது, பிஜேபி அதுல சப்போர்ட் பண்றோம், நாங்க போய் கலந்துக்கிறோம், எங்க கட்சி தொண்டர்கள் வராங்க, நாங்க அதுல எல்லாரும் கலந்துக்கணும்னு கூப்பிடுறோம். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் முதல்ல தெளிவு வேணும். ராமரை கைவிட்டதுனால முருகர் எடுத்தனா, தமிழ்நாட்டுல ராமர் பேரு இல்லாத ஏதாவது ஒரு கிராமத்தை நீங்க காட்ட முடியுமா? ராமசாமினும் பேர் இல்ல. பேர் தானேப்பா, பேர் அப்புறம் எங்க வந்தது? ராமர் இல்லாம ராமசாமி வந்துச்சா? ராமச்சந்திரன் வந்தாரா? ஓகே, ஸோ இதைத்தான்ப்பா மழுங்கடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல. நீங்க இந்த கேள்வி வருது பாருங்க, ஓ அப்படின்னு. இதுதான் எதிர்கட்சி எதுவா இருந்தாலும் நான் சொல்றேன். ஸோ ராமரோட பேர் இல்லாம தமிழ்நாட்டுல ஒரு கிராமத்தை கூட காட்ட முடியாது. நீங்க வந்து இன்று நீங்க பேசுகின்ற பெரியார் அவரே ராமசாமி நாயக்கர் தான், புரியுதுங்களா? அதனால தமிழ்நாடு வந்து ராமர் தொடர்பான விஷயங்கள் இன்னைக்கும் மக்களுக்கு ராமருக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. முருகர் யாரு? தமிழ் கடவுள்னு நம்ம போற்றி கொண்டாடக்கூடிய முருகர் நார்த்லயும் கார்த்திகேயான அவங்க எல்லாருக்கும் படுற சாமி தான். இன்னைக்கும் அங்க வந்து பாத்துட்டீங்கன்னா உத்தராகண்ட்ல சார்தாம் போகும்போது தனியா வந்து ஒரு கார்த்திகேயா குன்றுன்னு தனியா இருக்குது. கார்த்திகேயா மந்திர்னு சொல்லுவாங்க ஒரு மலை உச்சியில. அங்கேயும் இமயமலையிலயும் முருகர் இருக்காரு. அதனால முருக பக்தர்கள் மாநாட்டை ஏன் வந்து ஹிந்து முன்னணி கையில் எடுத்தாங்க? திருப்பரங்குன்றம் மலையை பெயர் மாற்றம் செய்வதற்காக அரசு முயற்சிக்கிறது. அப்படிங்கும் போது அது தொடர்பாக முருக பக்தர்கள் எல்லாரும் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில அது எடுத்திருக்காங்க. அதுக்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணுது.